அந்த நீரேற்றின் மூலமாக அந்த தண்ணீரை எடுத்து வறண்ட 100 ஏரிகளுக்கு நிரப்புகின்ற திட்டம். இதில் நம்முடைய தொகுதி மட்டுமல்ல, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி, சங்ககிரி, அதோட மேட்டூர் 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். நான் முதல் கட்டமாக ஒரு 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை நான் துவக்கி வச்சேன். அதுக்கு பிறகு இந்த அரசு பொறுப்பேற்று இப்போ 4.25 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் முழுமையாக இந்த பணி நிறைவேற்றலை. இன்னும் பல ஏரிகள் நீர் நிரப்பப்படாமல் இருக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. எஞ்சிய இன்னும் நீர் நிரப்பாமல் இருக்கின்ற ஏரிகளுக்கு அதிமுக ஆட்சி முழந்தவுடன் அந்த ஏரிகளுக்கும் நீர் நிரப்பப்படும். அதே போல சில ஏரிகள் விடுபட்டதாக சொன்னாங்க. அந்த விடுபட்ட ஏரிகளுக்கும் நீர் நிரப்பி அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கும் நிலத்து நீரை உயரச் செய்து விவசாயத்துக்கு தேவை நீர் கிடைக்கும். குடிப்பதற்கு நீர் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம். நல்ல சாலை வசதிகள், நல்ல போக்குவரத்து வசதிகள், இப்படி பல திட்டங்களை செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எனவே இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் வைத்த பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை பேரையும் நான் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் இந்த நம்முடைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.